தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வீட்டு விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோடில் நாம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் கிஷோர் மதுரமாலிங்கத்துடைய படைப்பில் முனிஷ்காந்தோட நடிப்பில் ஒரு தமிழ் படமாக நம்ம ஒரு திரையரங்கில் ரிலீஸாக இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனம் பார்த்து முடிச்ச பிறகு கடைசியாக பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. மிடில் கிளாஸ் இந்த படத்தை பொறுத்த மட்டும் இதுக்கு முன்னாடி வந்த குடும்பஸ்தன், குட் நைட்டு, அயோத்தி இந்த மாதிரியான பாணியில் அதே ஜானரில் வந்திருக்கக்கூடிய ஒரு படம் தான். பட் இந்த படம் அந்த அளவுக்கு ஹிட் அடிக்குமா, எல்லாரும் மனசில் நிற்குமா அப்படிங்கிறத இந்த விமர்சனத்தில் நாம் பார்க்க போகிறோம். மிடில் கிளாஸ் இந்த படத்தோட கதையை பொறுத்த மட்டும் கதாநாயகன் கார்ல் மார்க்ஸ் முனிஷ்காந்த். இவர் கிடைக்கிற வேலை கிட்டத்தட்ட ஒரு 7-8 வேலைகளுக்கு மேலே படம் செஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் அவருடைய தம்பியுடைய திருமணத்திற்கு பணம் சேர்ப்பதற்காக. இதற்கிடையில் இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபா கைக்கு வர்ற மாதிரி இருக்குது. இந்த பணம் அவர் கைக்கு வருதா இல்லையா, அப்படி வந்த பிறகு அவர் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நோக்கி நகரக்கூடியது தான் இந்த மிடில் கிளாஸ் படத்துடைய கதை. இந்த படத்தை பொறுத்த மட்டும் அதாவது சினிமா அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நமக்கு நடக்காத பல விஷயங்கள் கதாநாயகனுக்கு நடக்கும், அதை அதிசயத்தக்கத்தோடு போய் பார்க்குறது தான் சினிமா. பட் இந்த படத்தில் அப்படிலாம் இல்லாமல் சாமானிய மக்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னென்ன, ஒரு மிடில் கிளாஸுக்கான அவன் கொஞ்சம் கூட அப்பருக்கு போகாமல் இன்னும் லோயருக்கு போகிறதுக்கு உண்டான காரணங்கள் என்னென்ன, நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன, அப்படி இருந்தாலும் அந்த மிடில் கிளாஸ் மக்களுக்கு உண்டான அந்த மென்டாலிட்டியை ஓரளவுக்கு நல்லாவே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் இது அப்படின்னு நாம் சொல்லலாம். படத்தினுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளை பொறுத்த மட்டும் இந்த படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது கண்டிப்பாக முனிஷ்காந்த், அப்புறம் அவருக்கு மனைவியாக நடிச்சிருக்கக்கூடிய விஜயலட்சுமி, இன்னொரு பக்கம் ராதா ரவி, அதே மாதிரி மாளவிகா அவினாஷ் அண்டு இன்னும் ஒரு சில கதாபாத்திரங்கள் மனசில் நிற்கும்படி, இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த படத்தோடு ஓரளவுக்கு நம்மளை ஒன்றி பார்க்கும்படி அமைஞ்சிருந்தது ஒரு சிறப்பான விஷயமா இந்த படத்தில் சொல்லலாம். பொதுவாக முனிஷ்காந்தலும் அந்தளவுக்கு மாஸ்டர் பீஸ் ஆக்டர்லாம் கிடையாது. பட் இருந்தாலுமே அவருக்கு உண்டான அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இந்த படத்தில் நிறைய இடத்துல இருந்தது. அதாவது அந்த யூடியூப் சேனல் தொடங்குறதாகட்டும், தொடங்கின பிறகு அது எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதாகட்டும், 400 சப்ஸ்கிரைபர் 20 வீடியோ போட்டுமே அப்படின்னு அவர் வருத்தப்படக்கூடிய விஷயமாகட்டும், அதேமாதிரி கதாநாயகி அவரை பார்த்து நீ கையாலாகாதவன் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் அதை கேட்டு மனதளவில் வருத்தப்பட்டு அவர் எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகளாகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்ட விதமும் அந்த வடிவமைப்புக்கு ஏற்ற மாதிரி அவர் நடித்த விதமும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு பக்கம் அவருக்கு மனைவியாக வரக்கூடிய விஜயலட்சுமியுடைய நடிப்பாகட்டும், அதாவது இந்த படத்தை பொறுத்த மட்டும் ஆஹா ஓன்னு சொல்ல வேண்டியதில்லை. நம்ம அக்கம் பக்கத்தை நம்ம நெய்பர்ஹுட்ஸுடைய கேரக்டர்ஸை நம்ம ரியாலிட்டியில் பார்க்கக்கூடிய நெய்பர்ஹுட் கேரக்டர்ஸை அப்படியே சினிமாவில் பார்க்குற மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சது இன்னொரு நல்ல விஷயமா நாம் பார்க்கலாம். அடுத்ததான் இந்த படத்தினுடைய இன்னொரு விஷயமா பார்க்கணும்னா படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இந்த ஸ்டோரி டோட்டலாக எதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிற அந்த விஷயம் இந்த செட்டிலுக்குள்ளே போகிறதுக்கே டைம் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ப்ளஸ்ஸா இல்லை மைனஸா எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை இவங்க பிரபகண்ட் பண்ணப்பட்ட விதம், அதாவது கம்யூனிசம்னா நமக்கு நல்லா தெரியும். கம்யூனிசம்னா சமத்துவம், சமாதானம், சமநீதி கொள்கை, இதுதான் கம்யூனிசம். அதை எல்லாத்தையும் தாண்டி கம்யூனிசம் அப்படின்னா அன்பு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் இவங்க பிரபகண்ட் பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறது நமக்கு தெரியல. கதாநாயகன் கார்ல் மார்க்ஸ் அப்படின்னா அது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை தான் பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் இந்த படத்தினுடைய இயக்குனர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதியாக இருந்திருப்பார் போல இருக்கு. கம்யூனிஸ்டை பற்றியே ஃபுல்லாக அடிச்சு விட்டாரு அப்படின்னு நாம் சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் குடும்ப அரசியல், இன்னொரு பக்கம் சமூகம் சார்ந்து நடுத்தர வர்க்கத்தினர் படக்கூடிய கஷ்டம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்ட விதம் சரியாக இருந்தாலுமே அதுக்குள்ளே கம்யூனிசத்தை நுழைச்சி தான் சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு கேட்க தோணுச்சு. எனக்கு பர்சனலாக அதெல்லாம் தோணுச்சு. ஏன்னா சினிமா அப்படிங்கிறது பலதரப்பட்ட மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையும் முழுக்க சொல்லி எடுத்துகிட்டு போன விதம், அதை இவங்க ப்ரப்பகண்ட் பண்ணப்பட்ட விதமும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இது ஒரு மைனஸாக தான் பார்க்க முடியும், ஒரு ப்ளஸ்ஸாலாம் பார்க்க முடியாது. ஏன்னா அன்பு அப்படிங்கிறது கம்யூனிசம் அப்படின்னா அப்போ கம்யூனிசங்கிறது என்ன அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது கேட்க தோணுச்சு. அதுவும் கிளைமேக்ஸ்லலாம் இவங்க கம்யூனிசத்தை பற்றி சொன்னது, அது செகண்ட் ஹாஃப்க்கு மேலே டோட்டலாக கம்யூனிஸ்ட்டை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்ட விதமெல்லாம் நமக்கு கொஞ்சம் நெருடலாக தான் இருந்தது. இதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையில்லை. ஒரு படத்தில் சாமானிய மனுஷனை பற்றி சொன்னால் போதும், அதை கம்யூனிஸ்ட்டை வச்சு தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற எண்ணமும் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு. அதே மாதிரி சாண்ட் ஆல்டனுடைய பின்னணி இசை ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி லோ பட்ஜெட் படங்களில் மேக்கிங் சொதப்பல்கள் நிறைய இருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி மேக்கிங் சொதப்பல்கள் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை.
அதே மாதிரி படத்தில் வரக்கூடிய காமெடி, சென்டிமெண்ட்டு, எமோஷன்ஸு பெரும்பாலான இடத்துல ஓகேவாக இருந்தது. ரொம்ப போர் அடிக்காமல், ரொம்ப கிரிஞ்சாக இல்லாமல் கரெக்டாகவே பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பாராட்டும்படியே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த மாதிரியான படங்களுக்கு அந்த மாதிரி அமையிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஓரளவுக்கு நல்லாவே அமைய பெற்றிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மிடில் கிளாஸ் சாமானிய மக்களும் விரும்பி பார்க்கக்கூடிய, வெகுஜன மக்களையும் கவரக்கூடிய அளவுக்கு இல்லைனாலுமே போர் அடிக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய படமாக தான் இதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. இக்காணொலியை கண்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெற்றி விமர்சனம். வெல்க தமிழ்.